எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் ஒரு 3 விஷயம் பற்றி பேசினோம் இல்லையா? அது 3மே சிஎம் சார் கையெழுத்து போட்டாரு. மேடையிலும் சில விஷயங்கள் பேசினார் இல்லையா? இப்போ வரலாற்றில் இல்லாத அளவுக்கு, அதாவது இதுவரைக்கும் எத்தனை முதலமைச்சர் வந்தாலும், அடுத்த நாளிலிருந்து ஏன் அன்னையிலேருந்து மக்கள் தங்களுக்கு தாங்களே தங்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும். அந்த உரிமை. சரிங்களா? ஏன்னா மத்தவங்க இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சென்னையில வெள்ளம் வந்தப்ப 2, 3 டைம் வந்தது இல்லையா? அந்த டைம் நான் பார்த்துருக்கேன். ஆளுங்கட்சி நாங்க தான் செய்யணும். எதிர்க்கட்சிலாம் நீங்க செய்யக்கூடாது. என்கிட்ட குடுத்துட்டு போங்க. இது மாறி மாறி நடந்தது. என் கண்ணால பார்த்தேன். அப்பதான் நான் நெனச்சேன், யோவ்! என்னய்யா பண்றீங்க? இப்ப மக்கள் வந்து கஷ்டத்துல இருக்காங்க, வேதனையில இருக்காங்க, உயிர்கள் போயிட்டுருக்கு. அத காப்பாத்தணும், அவங்க தேவைய பூர்த்தி செய்யணும். இதுதானே முக்கியம். கட்சியா முக்கியம்? அவங்களுடைய தேவை தானே முக்கியம். உங்களுடைய அதிகாரமா முக்கியம்? அப்படின்னு எனக்கு தோணும். ரொம்ப கோவமாலாம் வந்துச்சு சில டைம்லாம். ஏன்னா நான் என் கண்ணால பார்த்தேன் பல விஷயங்கள். சரிங்களா? ஆனா, இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம், அந்த நொடியிலிருந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நீங்க இன்னுமே வலைதளங்கள்ல பாருங்க. ஆ யங்ஸ்டர்ஸ், பெரியவங்க, குழந்தைங்க எல்லாமே தங்களால முடிஞ்ச தங்ககிட்ட இப்ப நான் அவங்க கிட்ட இருக்கிற காச வச்சு, யாராவது ஒரு அடிப்படை தேவை, ஒரு தண்ணி டேங்கோ, இல்ல ஒரு 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 குழாயோ, இல்ல ரோடு வசதியோ, அ எந்த ஒரு சின்ன தேவையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்களே செஞ்சு பூர்த்தி செஞ்சுப்பாங்க. இப்போ ஒரு 100% தேவைகள் இருக்குன்னு வையுங்களேன். இப்ப அண்ணன் வந்து அந்த வெள்ளை அறிக்கைய விட்டுட்டு, பிளஸ் எவ்வளோ என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிச்சு, சில விஷயங்கள் ஒன் பை ஒன்னா செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே, ஒரு 30% தேவைகள் மக்களே தங்களுக்கு தாங்களே சரி செஞ்சுப்பாங்க. அப்ப அவங்க என்னன்னா, அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள்ட்ட பர்மிஷன் மட்டும் கேட்டா போதும். யாரும் வந்து தடுக்க மாட்டாங்க. எதிர்க்கட்சியும் தடுக்க மாட்டாங்க, ஆளுங்கட்சியும் தடுக்க மாட்டாங்க. அப்ப மக்கள் என்னன்னா, எங்களுக்கு இப்படி ஒரு தலைவன் வந்திருக்காரு. எல்லா சுமையும் நாங்க அவர் மேல சுமத்த ஐடியாவே இல்ல முதல்ல. சரிங்களா? ஆனா எங்களுக்கு நாங்க சரி செஞ்சுப்போம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ அடிப்படை தேவைகள். அத நம்ம பார்த்துட்டுருக்கோம் வலைதளங்கள்ல. அது எல்லாமே அவங்களுக்கு அவங்களே சரி செஞ்சுப்பாங்க. சரிங்களா? இது நடக்கும் 1. இன்னொன்னு இப்போ ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா? இந்த படிச்ச பிள்ளைங்க எல்லாமே அண்ணன் கையில அவார்டு வாங்குறது வழக்கம். இப்போ ஒரு சில பிள்ளைங்க சொல்லிட்டுலாம் போச்சுங்க. முதல் முதல்வரா ஆயிருவீங்க. அப்போ வந்து நாங்க வாங்கணும். ஒரு பொண்ணுலாம் சொல்லுச்சு, "நீங்க முதல்வரா இருப்பீங்க. நான் கலெக்டரா இருப்பேன். நான் படிச்சு வரணும்." அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்ப என்னன்னா, அப்படி ஒரு உற்சாகத்த, ஊக்கத்தையும் குடுத்த அண்ணன் இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு இல்லையா? அப்போ அந்த படிச்ச பிள்ளைங்களுக்கு விருது வழங்கும் விழா. அதோட சேர்த்து இந்த திரையுலகம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களும் சேர்த்து ஒரே விழாவா வைக்கலாம். ஏன்னா, அண்ணன் இப்ப இருக்கிற பிஸில டைம் சேவ் ஆகும். ஸோ செலவினங்களும் கொஞ்சம் குறைக்கலாம். சரிங்களா? அத அப்படி செஞ்சா ரொம்ப நல்லாருக்கும். அது அப்படித்தான் நடக்கும். நடக்கணும். சரிங்களா? அடுத்தது, ம் அண்ணன் சில விஷயங்கள் சொன்னாரு இல்லையா? அந்த 3 விஷயத்துல சைன் பண்ணாரு. சில விஷயங்கள் பேசினாரு இல்லையா? நான் அந்த வீடியோலயும் சொல்லியிருப்பேன். ஜெயலலிதா மேடம நீங்க பார்த்துருப்பீங்க. எவ்வளோ கடுமையா இருப்பாங்க சட்டத்துல, ஒழுக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அது அண்ணன் பிரச்சாரம் அப்போ சொன்னாரு. நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் அப்படின்னு. இப்ப என்னன்னா, போதைப் பொருள் மட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த மது பிரியர்கள் அப்படின்னு ஒரு புனிதமான ஒரு பேர் வச்சாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஆ ஆ ச் கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுக, ஹாஸ்பிட்டலு, ப்ளஸ்ஸு ஸ்கூல்ஸு. இது பக்கத்தில எங்கெங்க ஒயின் ஷாப் இருக்கோ, அதெல்லாம் ஒரு 6 மாசத்துக்குள்ள தூக்கிடுவாரு. ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா அந்த ஸ்கூல் பக்கத்தில இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாமே தூக்கிடுவாரு. சரிங்களா? இது அத நோக்கி தான் போகும். ம். ம். மனசுல இருந்து சில விஷயம் பேசுறேன். அது கண்டிப்பா நடக்கும். அத நம்ம என்னான்றத அ காத்திருந்து நம்ம பார்க்கலாம். இனி வரும் அடுத்தடுத்த வீடியோல இந்த மாரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அடுத்த நகர்வு என்ன? இதெல்லாம் வெளியாவறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது? இப்படிலாம் நடந்தா ஆசை. இப்படிலாம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் தெரியுமா? அது நம்ம இந்த சமுதாயம் இப்படி வளரணும், இந்த யங்ஸ்டர்ஸ் இப்படி வரணும், இந்த பசங்க இப்படிலாம் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த வச்சு பகிர்ந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அண்ணன் ஒரு டைம் சொல்லியிருப்பாரு. எங்க நல்லது நடந்தாலும் நம்ம பசங்க செஞ்சிருக்கானுங்க. அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா அது வந்துரும். இ இ ஏன் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்நேரம். எல்லா வேலைகளும் அங்கங்க நல்லது செய்யறது, மக்களுக்கு ரொம்ப புடிச்சமான வேலைகள செய்யறது, அவங்க அடிப்படை வேலைய செய்யறது, இது எல்லாமே செய்வாங்க. மேலும் நம்ம வந்து அடுத்த வீடியோல என்னான்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ண போறாருன்றத நான் அடுத்த வீடியோல வரேன். பாய்.
தேங்க் யூ.